வணக்கம் நண்பர்களே, புதிய ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஸ்னேக். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கும்போது பிளாக் கலர்ல மாத்திரை மாதிரி ஒரு பட்டாசு இருக்கும். அது பேர் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாம்பு மாத்திரை, அதாவது ஸ்னேக் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இது பல ஊர்ல பல பேர்ல அழைக்கலாம். அந்த பட்டாசை பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா அது பாம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம தீபாவளிக்கு வாங்கக்கூடிய பட்டாசுல இருக்கக்கூடிய பாம்பு மாத்திரை எவ்வளவு இருக்குன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பாம்பை எக்ஸ்பெரிமெண்ட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளாடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ நீங்கள் முதலாக பார்க்குறதா இருந்தால் சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளாடி போயிடலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் பண்ண சுகர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இதை பற்ற வைக்கிறதுக்கு மண்ணில் ஒரு ஸ்டாண்ட் வேணும், அப்புறம் தீ வேணும். அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ சுகரையும் பேக்கிங் சோடாவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட ப்ரொப்போர்ஷன். 4 ஸ்பூன் சுகர், பவுடர் பண்ண சுகர் 4 ஸ்பூன் ப்ளஸ் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ சுகர் எடுத்துட்டேன். இனி என்ன எடுக்க போறேன் அப்படின்னா பேக்கிங் சோடா எடுக்கிறேன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேக்கிங் சோடாவையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நம்ம ஸ்பூன் வச்சே நம்ம ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சுகரும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இந்த பேக்கிங் சோடாவும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன ஒரு பேஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதை பற்ற வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துருக்கிறேன், ஒரு தீப்பெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பெட்ரோலை நல்லா ஊற்றணும். ஏன்னா இதை தான் பற்ற வைக்க போகிறோம். இந்த பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸில் கொஞ்சம் மணல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மணல் போட்டு வச்சுருக்கேன். இனி இதில் பெட்ரோல் ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ இதில் பெட்ரோல் ஊற்றிருக்கோம். இந்த மண்ணில் பெட்ரோல் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேக்கிங் சோடாவையும் சுகர் மிக்ஸ் பண்ண மிக்சரை இதோட சென்டர் போர்ஷனில் நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம இதை பற்ற வைக்க போகிறோம். பார்த்தா தெரியும் இதில் பிளாக் கலரில் ஒரு இது உருவாகிட்டே இருக்கும். நம்ம பார்த்துட்டே இருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என்னோட கையில் இருக்கிறது தான் நம்ம தயாரித்த பாம்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் எரிகிறதுக்கு நிறைய இருக்குது. இன்னும் அதிகமான நேரம் எரிஞ்சிருச்சுன்னா இதை விட பெரிய பாம்பு நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த பாம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ செஞ்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் முக்கியமாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ண சுகரும் அதே மாதிரி பேக்கிங் சோடாவும். இந்த 2 பொருட்களையும் நம்ம 4:1 அப்படிங்கிற அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். இதை தீயால பற்ற வைக்கும்போது 3 விதமான வேதி மாற்றங்கள் ஏற்படுது. முதல்ல நம்ம சுகரை பற்ற வைக்கும்போது சுகர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர்ங்கிற நீராவியும் வெளியே வருது. இந்த கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் தான் நம்மளோட கலர்ல வரக்கூடிய பாம்பை மேல் நோக்கி தள்ளுறதுக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி சுகர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சுகருக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம வரும். சுகருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம வரும்போது வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்தால சுகர் கார்பனா மாறிடுது.
இதுதான் இந்த சுகர் ஸ்னேக்கு வந்து பிளாக் கலர் கிடைக்கிறது முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முக்கியமான வேதி மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இந்த தீயில பத்தும் போது நடக்கக்கூடிய வேதி மாற்றம் தான். இந்த பேக்கிங் சோடா தீயில பத்தி எரியும் போது பேக்கிங் சோடா சிதைப்பட்டு அதுல இருந்து சோடியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பருங்கிற நீராவியும் வெளியே வரும். இதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் தான் இன்னும் வந்து அந்த ஸ்னேக்கை வந்து மேல மேல தள்ளுறதுக்கு உதவியா இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுகர் எரியும் போது வரக்கூடிய கார்பனும் பேக்கிங் சோடா எரியும் போது வரக்கூடிய சோடியம் கார்பனேட்டும் தான் இந்த ஸ்னேக்குக்கு பிளாக் கலரை கொடுக்கிறது. தொடர்ச்சியா இது மேல் நோக்கி வர்றதுக்கு உதவியா இருக்கக்கூடியது இதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் வேப்பருங்கிற நீராவி தான் இந்த ஸ்னேக்கை வந்து மேல் நோக்கி தள்ளுறதுக்கு உதவியா இருக்கு. இதனால தான் ஒரு மிகப்பெரிய பாம்பை வந்து நமக்கு உருவாக்க முடியுது. இதுதான் இதோட அறிவியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.